15/11/2024 அன்று வரக்கூடிய சோடசக்கலை நேரம். நினைத்ததை சாதிக்க உதவும் சோடசக்கலை நேரம். பௌர்ணமிக்கு முடிய பிரதம ஆரம்பிக்கக்கூடிய வேளையில் இது வருகிறது. அதுவும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்துவிட்டு வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரமானது ரொம்ப விசேஷங்க. சரிங்களா? அன்று இரவு 2:58 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 1:58 இருந்து 3:58 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் 2 மணி நேரம் இருக்குது. சோடசன்னா 16, கலை என்றால் திதி. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நேரத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை நினைத்ததை சாதிக்க உதவும் நேரம் இதுக்கு பேரே. அப்போனா நல்ல எண்ணத்தோடு ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறும். செஞ்சு பாருங்க. இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் வடகிழக்கு மூலையை பார்த்து அமர்ந்து கீழே தரையில் ஏதாவது ஒரு துணியோ இல்லை ஒரு பேப்பரோ ஒரு பலகையோ வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். சரிங்களா? என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதை குறித்து வச்சுக்கிங்க. டைமையும் நான் அதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் இந்துக்களாகவோ இல்லை முஸ்லீமாக இருந்தீங்கன்னா மேற்க பார்க்க உட்காந்து இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மசூதியாக இருக்கட்டும், உங்களுடைய இதெல்லாம் மேற்கு நோக்கி இருக்குது. அதனால் மேற்கு நோக்கி நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தீங்கன்னா அத்தரை பூசிக்கொண்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் செய்யலாம். கிறிஸ்தவர்களை இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து கொண்டு நீங்கள் மேற்கு நோக்கி உங்கள் ஜபத்தை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தவரும் ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டு அவரவர் தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் விலகுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை கூட நேரம் செய்யும், நிமிஷம் செய்யும். அதனால் இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நம்ம மனசால் அதை காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி இது வர்றது ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுதலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே சதாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவதைகள்லாம் போய்கிட்டு இருக்கோம், வானத்தில் போய்கிட்டு இருக்கும் எல்லா தேவதைகளும். அதுக்கு இந்து மதம் அந்த மதம் எதுவும் தெரியாது, அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், சதாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மொழிக்கு தமிழ் அர்த்தம். அப்போ அதை சொல்லிக்கிட்டு போகும் பொழுது நம்ம கொஞ்சம் தூக்கத்தை விட்டுட்டு நினச்சி அதை வழிபாடு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த நேரம் நமக்கு உதவுங்க. சரிங்களா? ஒரு எளிய பரிகாரம், ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம இதை செய்யணும். சரிங்க? நாங்கள் நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு குளியலை போட்டுட்டு ஒரு 1:58 ஒரு 2 மணியிலிருந்து ஒரு 2-2:15 ஒரு 3 மணிக்குள்ளார மட்டுமாவது உங்களால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் தாராளமாக தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமூர்த்திகள் ஒருத்தர் இல்லை, பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் மூவரும் இணைந்து திருமூர்த்திகளாக அருள் பாலிக்கக்கூடிய அந்த நேரமானது மிக மிக விசேஷமான ஒரு நேரம். பயன்படுத்திக்கிங்க. நல்ல கோரிக்கையை வைங்க. ஏன்னா எவ்வளவோ கோரிக்கை உங்களுக்கு இருக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுமா, இல்லை உங்களுக்கு கடன் அடையணுமா, இல்லை கொடுத்த பணம் திருப்பி வரணுமா, இல்லை குழந்தைங்களுக்கு குழந்தை பேர் வேணுமா, இல்லை உங்களுக்கே ஒரு குழந்தை வேணுமா, எல்லா கோரிக்கைகளையும் நியாயமான கோரிக்கைகளை சிவனிடம் வைங்கள், பிரம்மாவிடம் வைங்க, மகாவிஷ்ணுவிடம் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார நீங்கள் நினச்சிக்கிங்க. கதிர்வீச்சுகள் அதிகம் தாக்காமல் அந்த நேரத்தில் இருக்கிறதுக்காக நம்ம அந்த நேரத்தில் போய் நம்ம கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவரவர் மதத்தில் அவரவர் எந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அறிவோடு நம்ம என்ன மனசுக்குள்ளே எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அது நிறைவேறுங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 3-4 சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும்.